ஹரிஓம். நமஸ்காரம் அம்மா. நமஸ்காரம். நாளைய தினம் கிரகணம், சந்திர கிரகணம்னு சொல்லிட்டு இருக்கா. அதை பற்றி கொஞ்சம் விவரமாக மக்களுக்கு தெரிகிற மாதிரி புரிகிற மாதிரி சொல்லும்போது. கிரகணம்ங்கிறது ஒரு புண்ணிய காலம். அது சூரிய கிரகணம், சந்திர கிரகணம், அமாவாசையை முன்னிட்டு வரக்கூடியதெல்லாம் சூரிய கிரகணம்னு சொல்றோம். சந்திர கிரகணம் பௌர்ணமியை ஒட்டி வரும். இந்த சந்திரன் தான் மன சம்பந்தப்பட்டவன். வேதங்கள்லாம் என்ன சொல்றது? சந்திரமா மனசோ ஜாதகா அப்படிங்கிறது. இதுக்கு ஒன்றும் பயப்பட வேண்டாம். புண்ணிய காலம்னா நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்துல இந்த மாதிரி புண்ணிய காலங்கள் வரும்போது நிறைய சேரிட்டிஸ், தர்மம் நிறைய பண்ணி இந்த நேரங்கள்ல நம்ம பண்ணக்கூடிய தர்மங்கள் பன்மடங்கு நமக்கு பலன் பெறதாக நம்மளோட ரிஷிகள் சொல்லியிருக்காளே தவிர இது நீங்க ஒன்றும் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. நம்ம வாழ்க்கை ஒரு சிஸ்டம். இந்த காரியத்தை இது பண்ணணும், அமாவாசை இன்னைக்கு இந்த காரியங்கள் பண்ணலாம், இந்த காரியங்கள் பண்ணக்கூடாது, பௌர்ணமி அன்னைக்கு இந்த காரியங்கள் பண்ணலாம், இந்த காரியங்கள் பண்ணக்கூடாதுன்னு நம்முடைய சம்பிரதாயங்கள் சனாதன தர்மத்துல ஒரு வழிபாட்டு முறையை சொல்லியிருக்கான். இந்த கிரகண காலத்துல எல்லாம் இப்போ எல்லாம் பேப்பர், டிவி எல்லாம் மெசேஜ் எல்லாம் உங்களுக்கு வந்துட்டு இருக்கு. எத்தனை மணிக்கு அப்படிங்கிறது, எத்தனை மணிக்கு இருக்குது அப்படியோ. கிரகணம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 6 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்முடைய வயிறு எம்டியா இருக்கிறது நல்லது. அந்த கிரகண டியூரேஷன்ல எதுவும் ஜீரணமாகாது. இதெல்லாம் ப்ரூவ் பண்ண முடியுமா? சயின்ஸ்ல ப்ரூவ் பண்ண முடியுமான்னு மாமா மாதிரி ஆட்கள்லாம் கேட்கலாம். நம்மளுக்கு தெரிஞ்ச புத்தியை வச்சுட்டு சாஸ்திரத்திட்ட போகக்கூடாது. போனா ஷாக் அடிக்கும். ஏன்னா நமக்கு தெரியாது. சாஸ்திரம்ங்கிறது நாம சௌக்கியமா இருக்கிறதுக்காக ஒரு வழிகாட்டுதல் சொல்லியிருக்கா. நாளைய தினம் சதய நட்சத்திரம் எந்த நட்சத்திரத்துல பிடிக்கிறதோ அதுக்கு முன் நட்சத்திரத்தையும் எடுத்துக்கணும், பின் நட்சத்திரத்தையும் எடுத்துக்கணும். அனுஜன்மன் பேரு. சதயத்துக்கு ஜன்மம்னா திருவாதிரை, சுவாதி இந்த நட்சத்திரக்காரா. கிரகணம் விட்ட உடனே மரண காத்தால பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கோவிலுக்கோ ஒரு பொது இடத்துக்கோ போய் அந்தணர்களுக்கு அனுஷ்டானம் பண்றவாடு நாளைக்கு சந்திர கிரகணம்னா சந்திரனுக்கு பிரீதி பச்சரிசி, நல்ல வேஷ்ட வஸ்திரங்கள் வாங்கி கொடுக்கலாம். இது மாதிரி கொடுத்து நம்ம திருப்பி சொல்றேன், நாம வேண்டி இந்த ஜென்மா கிடைக்கல, இந்த ஜென்மா கிடைச்சிருக்கு. துர்லபம் நரஜந்தூனா, அதை நம்ம பயன்படுத்திக்கணுமோ இல்லையோ. அப்போ புண்ணிய காலங்கள்ல பண்ணக்கூடிய நல்ல காரியங்கள் பன்மடங்கு நமக்கு பலனை தரும்னு ரிஷிகள் சொல்லியிருக்கா. அந்த வகையில நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமையாகவும் இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கும் வருது. மறானா திங்கட்கிழமை சந்திரனுக்கு உகந்த நாள். அதுக்கு வேண்டிய தானியங்கள் அதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம். பசுமாட்டுக்கு அதுக்கு வேண்டிய ஆகாரங்களை கொடுக்கலாம். கங்கை கரைதனிலே அப்படின்னு சொல்லுவா. எல்லாருக்கும் கங்கைக்கு போக முடியுமா? அந்த கோதானம் பண்ண சொல்லிருக்கா. அந்த மாட்டுக்கெல்லாம் அலங்காரம் எல்லாம் பண்ண சொல்லியிருக்கா. குழம்புக்கு பொன்னமைத்து, கொம்புக்கு அந்த கொம்பு மாட்டினுடைய கொம்பெல்லாம் அலங்காரம் பண்ண சொல்றா. அப்படிலாம் ஒரு கற்பனை பண்ணிக்கிறது, வஸ்திரங்கள் கொடுக்கறது, அந்த கோபை வச்சு சம்ரக்ஷணம் பண்ணக்கூடிய கோஷாலைகளுக்கெல்லாம் சேரிட்டிஸ் பண்ணலாம். நன்ன கேட்டுக்கோ, இந்த பரிகார நட்சத்திரங்கள் இருக்கிறவாதான் பண்ணுங்கிறது இல்லை. இது ஒரு புண்ணிய காலம். முதல்ல நம்ம இந்த ஸ்டெப்பை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் நட்சத்திரத்துக்கு இல்லை, ஓ நட்சத்திரத்துக்கு இல்லை எல்லாம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் இந்த நட்சத்திரக்காரங்க பண்ணிக்கோ சொல்லியிருக்கா. அந்த புண்ணிய காலத்தில் நாம் எல்லாருமே புண்ணியத்தை தேடிண்டு நம்ம ரிஷிகள் சொன்னபடி நம்ம வாழ்ந்தோமேயானால் இதுல சின்ன குழந்தைகள், வயசானவா, கர்ப்பஸ்திரீகளுக்கெல்லாம் எக்ஸம்ஷன் உண்டு. அவளுக்கு மாசமா இருக்கா, கன்சீவ் ஆயிருக்கான்னா அந்த சந்திர ரஷ்மி அந்த கிரகண காலத்தில் மேலப்படாம பார்த்துக்கணும். அது சூரிய கிரகணமா இருந்தா அந்த சமயத்துல சூரிய கதிர்கள் படக்கூடாது. இல்லை அப்படி எல்லாம் போனவா, வெளியில போனவாலாம் நல்லதான் இருக்கான்னா நம்ம உடம்புல அந்த எனர்ஜி இருக்கிற வரைக்கும் எல்லாம் சொர்க்கமா இருக்கும். அந்த சக்தி குறையும் போது வீக் ஆயிடும். நாம ஏன் அப்படி ஒரு விபரீத பரீட்சை பண்ணுவானே? பெரியவா சொல்லியிருக்கா, சாஸ்திராய சுகாயச்சா மறாநாள்
கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்நானம் பண்ணிட்டோ அந்த இப்போ நான் சொன்ன நட்சத்திரக்காரர்களாக இருக்கட்டும் யாருமே நம்ம குடும்பத்தில் எனக்கு இல்லையேன்னு சொல்லக்கூடாது. இந்த 27 நட்சத்திரத்துக்குள்ளதான் இந்த அகில உலகத்தில் பிறக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இந்த 12 ராசிகள் நட்சத்திரங்கள் இருக்கு. அந்த காலத்துல நம்ம ஒரு தானங்கள் ஒரு தர்மங்கள் எல்லாம் பண்ணி இந்த ஜென்மா கிடைக்காது. புண்ணிய தினம் அத்தியமே சபலம் ஜென்மா ஜீவிதம் சுஜீவிதம். நம்முடைய ஜீவிதம் நம்முடைய வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும். அதுல வேற வெளிநாட்டில் தெரியாது உள்நாட்டில் தெரியாது. ஒரு சொல்றேன், நம்ம நாட்டு குழந்தை ஒரு சதய நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னா அது வெளிநாட்டில் இருக்கு வச்சுருக்கோம். அப்போ இங்க பண்ணலாம், ஒருத்தருக்காக ப்ராக்சின்னு சொல்றாலும் இல்லையோ பண்ணலாம். கான்செப்ட் என்ன, எல்லோரும் எப்போதும் இன்புற்று இருக்க வேண்டும். அதற்கு தர்மம் சொன்ன அறவழியில் நமது காரியங்களை நாம் செய்து அந்த நாளைக்கு சந்திர கிரகம்னா அந்த சோமன் அந்த சந்திர பகவானுடைய அருளை பெறுவதற்கு நாம் முயற்சி பண்ண வேண்டும். ஏழை எளியோர்களுக்கு நாமளா போய் ஓடியிட்ட பிச்சையும் உவந்து செய்த தானமும் ஷாடி விட்ட குதிரை போல் தர்மம் வந்து காக்குமே அப்படின்னு கிரக நேரங்கள் ஊருக்கு எல்லாம் மாறும் இருக்கும். நாம பொதுவா எல்லாருக்கும் சொல்லியிருக்கோம் 9 மணியிலிருந்து ராத்திரி 1 மணி வரைக்கும். அது கொஞ்சம் நல்ல ஒரு 3 ஹவர்ஸுக்கு அந்த கிரகணம் இருக்கு. அதெல்லாம் விட்டுடுங்க. ராத்திரி நமக்கு பெரிய ஒன்றும் பாரத தேசத்தை பொறுத்தவரைக்கு காரியங்கள் இருக்க போறதில்லை. கிரகண நேரத்துல கொஞ்சம் மடியா இருக்கணும். கிரகணம் நேரத்தில் நாம் எந்த பொருள்களை உபயோகப்படுத்துறோமோ அதெல்லாம் திருப்பி நினைக்கணும், ஸ்நானம் பண்ணணும்னு பேரு. அதனால வேண்டிய துணிமணிகள் இப்படி காலத்துல சாப்பிட்டு நாம இறை நாமம் ஜெபிக்க வேண்டும். இது கிரகண காலத்துல நீ ஒரு உதாரணத்துக்கு சோமாய நமஹா சந்திரனே போற்றின்னு ஒரு தரம் சொன்னா 1000 முறை சொன்ன பலன்கள். குருமார்கள் நம்முடைய ரிஷிகள் நம்முடைய வெல்விஷன் சொல்றாளே அவ சிறு உபதேசம் பண்ணியிருப்பா. ஒரு பகவத்கீதை பாராயணம் பண்ணலாம், ஒரு விஷ்ணு சஹஸ்ரநாமம் பாராயணம் பண்ணலாம், ஒரு விநாயகர் அகவல் பாராயணம் நிறைய இருக்கு. நம்மளுடைய இதுல பொக்கிஷங்கள் இருக்கு. தமிழோ ஹிந்தியோ என்ன சரித்திரங்களோ நல்லனவற்றை நாம் படித்து நல்லனவற்றிலேயே நாம் அதனுடைய பயணப்பட்டு அந்த தினத்திலே நாம் எல்லாவித பலன்களையும் அடைந்து நமது வாழ்வு செம்மையாவதற்கு நமது வாழ்வு வளமையாவதற்கு இந்த கிரகண புண்ணிய காலங்கள் எல்லாம் பயன்படும். அதை நாம் பயன்படுத்தி கொண்டு நலமாக இருப்போம். அனாவசியமான அங்க பாதிக்கிறது இங்க பாதிக்கிறது கவலை வேண்டாம். ரெண்டாவது, நாளைக்கு சந்திர கிரகணம்னா இன்னைக்கே அதனுடைய எஃபெக்ட் உண்டு. அதே மாதிரிதான் நட்சத்திரம். முன்பு சதய நட்சத்திரம்னா அதுக்கு முன்னும் பின்னோட நட்சத்திரம். எந்த நட்சத்திரம் அப்படிங்கிறதோ அதுக்கு ஜென்மான ஜென்மம் ஒன்றும் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டாம். கிரகண காலம் எல்லாம் டிவியில பேப்பர்ல எல்லாம் சொல்றான். ஊருக்கு ஒரு வித்தியாசப்படும். அந்த நேரத்தில் நாம அனுஷ்டானம் என்ன பயிற்சி வேதத்தில் சொல்றது அறநூல்களில் சொன்னபடி நடந்து நாம் பயன்பெறுவோம். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஜா குரு சுக்ர சரிபெஷ ராகவே கேதவே நமஹா. எல்லோரும் எப்போதும் இன்புற்று இருப்பதற்கு வேண்டிக் கொள்கிறோம்.